ஐபிஎல் 2023 சீசனுக்கான தனது எதிர்காலம் குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் தெளிவு கேட்டுள்ளார் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின். அணியின் திட்டங்களில்தான் பொருந்திப் போகவில்லை என்றால் பிரிந்து செல்லவும் தயார் என அவர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. கடந்த ஆண்டு மெகா ஏலத்தில் 9,2 கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கேவால் வாங்கப்பட்ட அஸ்வினுக்கு 2025 சீசன் ஒரு வீடு திரும்புதலாக அமைந்தது. 8 சீசன்களுக்குப் பிறகு தனது சொந்த நகர அணியில் அவர் மீண்டும் இணைந்தார். ஆனால் இந்த சீசனில் அவர் 14 போட்டிகளில் 9 போட்டிகளில் மட்டுமே விளையாடினார். 2009 தனது முதல் சீசனுக்குப் பிறகு அஸ்வின் ஒரு சீசனில் 12 போட்டிகளுக்கும் குறைவாக விளையாடியது இதுவே முதல் முறை. மேலும் இந்த சீசனில் அவரது எகானமி ரேட் 9.12 ஆக இருந்தது. இது அவரது ஐபிஎல் வரலாற்றில் அதிகபட்ச எகானமி ரேட் ஆகும். வீரர்களை விடுவிப்பதற்கான காலக்கெடு பொதுவாக ஏலம் நடைபெறும் தேதியை பொறுத்தது. ஐபிஎல் 2026க்கான மெகா ஏலம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் ஒரு முறை மெகா ஏலம் நடைபெறும். ஒவ்வொரு வருடமும் ஒரு மினி ஏலம் நவம்பர் முதல் பிப்ரவரி வரை நடைபெறும். வீரர்களை வர்த்தகம் செய்யும் முறை ஏலத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு வரை நடைபெறும். சஞ்சு சாம்சனுடன் ஒரு நேர்காணலில் அஸ்வின் நகைச்சுவையாக குறிப்பிட்டது போல வர்த்தக வாய்ப்புகளும் உள்ளன. தனது யூடியூப் நிகழ்ச்சியில் பேசிய அஸ்வின் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் தான் 3 ஆண்டுகள் விளையாடியதை நினைவு கூர்ந்தார். முதல் வருடத்திற்குப் பிறகு தனது செயல்திறன் மற்றும் அணியின் எதிர்பார்ப்புகள் குறித்து தலைமை நிர்வாக அதிகாரியிடமிருந்து ஒரு மின்னஞ்சல் வந்ததாக அவர் கூறினார். ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டதாகவும் இது ஒரு +1+1 ஒப்பந்தம் என்றும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு சீசனுக்குப் பிறகும் வீரர்களை தக்க வைக்கிறதா அல்லது விடுவிக்கிறதா என்பதை அணி நிர்வாகம் வீரர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அஸ்வின் அல்லது சஞ்சு சாம்சன் குறித்த செய்திகள் குறித்து ஒரு வீரருக்கு தக்க வைக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை வெளிப்படுத்தும் உரிமை உள்ளது. ஒவ்வொரு வீரரும் தெளிவை நாடுகிறார்கள். இவை தற்போதைய நிலையில் இது தனது கைகளில் இல்லை என்று அஸ்வின் கூறினார். தான் தெளிவு மட்டுமே கேட்டுள்ளதாகவும் பரவி வரும் செய்திகள் எதுவும் வீரர்களிடமிருந்து வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சஞ்சு சாம்சன் குறித்த செய்திகளும் வதந்திகள் அல்லது அணி நிர்வாகத்திடமிருந்து வருவதாகவும் இந்த செய்திகளை யார் உருவாக்குகிறார்கள் என்று தனக்கு தெரியவில்லை என்றும் அஸ்வின் தெரிவித்தார். ஐபிஎல் வரலாற்றில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களில் அஸ்வின் 5வது இடத்தில் உள்ளார். அவர் தனது ஐபிஎல் பயணத்தை சிஎஸ்கேவுடன் தொடங்கினார். பின்னர் ரைசிங் புனே சூப்பர் ஜியாண்ட், கிங்ஸ் 11 பஞ்சாப், தற்போது பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய அணிகளுக்காக விளையாடினார். 2025இல் மீண்டும் சிஎஸ்கேவுக்கு திரும்பினார். அவரது நீண்ட மற்றும் வெற்றிகரமான ஐபிஎல் பயணம் அவரது அனுபவத்தையும் திறமையையும் எடுத்துக்காட்டுகிறது. சிஎஸ்கே அணிக்கு அஸ்வின் விவகாரம் மட்டுமல்லாமல் வேறு சில முக்கிய முடிவுகளும் உள்ளன. கேப்டன்சி ஒரு முக்கிய விவாதப் பொருளாக உள்ளது. ருதுராஜ் கெய்க்வாட் காயம் காரணமாக விலகிய பிறகு எம்.எஸ். டோனி சீசனின் நடுப்பகுதியில் கேப்டன் பொறுப்பை ஏற்றார். தோனி தனது கிடைக்கும் தன்மை குறித்து தெளிவுபடுத்தும் வரை சிஎஸ்கே அணி பொதுவாக காத்திருக்கும். கடந்த ஆண்டு தோனி இருந்தபோதிலும் சிஎஸ்கே கெய்க்வாட்டை கேப்டனாக அறிவித்தது. அடுத்த ஆண்டும் தோனி தொடர்ந்து விளையாடினாலும் இதுவே தொடர வேண்டும். அஸ்வினின் இந்த கோரிக்கை சிஎஸ்கேவின் எதிர்கால திட்டமிடலில் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம். ஒரு அனுபவமிக்க வீரர் தனது பங்களிப்பு குறித்து தெளிவு கேட்பது நியாயமானது. சிஎஸ்கே அணி அஸ்வினின் கோரிக்கையை எவ்வாறு கையாளும் என்பது முக்கியம். அஸ்வினின் கடந்த சீசன் செயல்திறன், அவரது அதிக விலை மற்றும் அணியின் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கும் தேவை ஆகியவற்றை சிஎஸ்கே கருத்தில் கொள்ளும். அஸ்வின் அணியில் தக்கவைக்கப்படுவாரா அல்லது வர்த்தகம் செய்யப்படுவாரா என்பது ஒரு பெரிய கேள்வி. சிஎஸ்கேவின் கேப்டன்சி நிலைமையும் தோனியின் எதிர்கால முடிவும் அணியின் ஒட்டுமொத்த கட்டமைப்பை பாதிக்கும். இந்த முடிவுகள் அனைத்தும் ஐபிஎல் 2024 மெகா ஏலத்திற்கு முன்னதாக எடுக்கப்பட வேண்டும். அஸ்வின் போன்ற ஒரு மூத்த வீரரின் வெளிப்படையான கோரிக்கை ஐபிஎல் அணிகள் வீரர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதற்கான ஒரு முக்கியமான விவாதத்தை தூண்டியுள்ளது.
அடுத்த சில மாதங்கள் சிஎஸ்கே மற்றும் அஸ்வின் இருவருக்கும் முக்கியமானதாக இருக்கும். இந்த விவகாரம் ஐபிஎல் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.